மாத வளர்பிறை ஏகாதசியில் வரும் ஏகாதசி காமாதா ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வரும் ஏகாதசி பாபமோகினி ஏகாதசி என்றும் கூறுறாங்க. இந்த இரு ஏகாதசியிலும் விரதம் இருப்பவங்க அவங்க விரும்பியதை அனைத்தும் பெற முடியும். வைகாசி மாதத்தில் வளர்பிறை தினத்தில் வரும் ஏகாதசி மோகினி ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வரும் ஏகாதசி வருத்திக் ஏகாதசி என்றும் கூறுறாங்க. இந்த இரு ஏகாதசியில் விரதம் இருப்பவங்க இமயமலை சென்று வழிபட்டதற்கு சமமாக அவங்க பலனை பெறுவாங்க. ஆனி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வரும் ஏகாதசி அபார ஏகாதசி என்றும் கூறுறாங்க. இந்த நாட்களில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்தை அடைவாங்க. ஆடி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி சயனி என்றும், தேய்பிறை ஏகாதசி மோகினி என்றும் பெயர் பெற்றது. இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அன்னதானம் வழங்கியதற்கு நிகராக அவர்கள் பலன் பெறுவாங்க. ஆவணி மாத வளர்பிறை ஏகாதசி